துணிவுடன் எதிர்நோக்கிய புனிதர் என்ற மைய கருத்திலே இன்றைய தினம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நவநாட்கள் திருவிழாக்கள் இக்காலகட்டத்திலே வெளி ஆடம்பரமாக மாறிக்கொண்டிருக்கிற தருணத்திலே அர்த்தமுள்ள கொண்டாட்டத்தை நாம் இன்று இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக பங்கு தந்தைக்கும் பங்கு திருவழிபாட்டு குழு மற்றும் இன்றைய தினத்தை சிறப்பிக்கின்ற இளையோர் மற்றும் பாடகர் குழுவினருக்கு நமது பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற மைய கருத்தான துணிவுடன் எதிர்நோக்கியவர், இந்த துணிவுடன் எதிர்நோக்கியவர் என்ற அந்த தலைப்பை பற்றி கடந்த ஒரு வாரமாகவே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் சிந்தித்து யோசித்து எழுதி வைத்ததை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைய பதிலுரை பாடலாக தியான பாடலாக நாம் பாடிய அந்த பாடலின் வரிகள் மற்றும் அந்த வரிகளை எழுதிய அந்த தந்தையை பற்றியும் அவருடைய குருத்துவ மைய கருத்தாக தம்முடைய விருது வாக்காக எடுத்த கருத்தை பற்றி நாம் இன்றைய தலைப்போடு சிந்திப்பது நலம் நன்று நினைக்கிறேன். இன்றைய தினம் நாம் பதிலுரையாக பாடிய தியான பாடல் ஞாபகம் இருக்குதா? ரொம்ப ஃபேமஸான பாட்டு. எனக்காகத்தானே எல்லாம் செய்தாய், எனக்கென்று உலகம் செய்தாய், அழகான உலகம் செய்தாய். இந்த பாடலை பாடியவர் யாரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய குருமடத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக மரித்த அருட்தந்தை வேளாங்கண்ணி வினோத்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் தம்முடைய குருத்துவ விருது வாக்காக எடுத்த வார்த்தைகள் யோவான் முதல் மடலிலே 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மையமாக கொண்டு அச்சமின்றி அன்பு செய்ய, அச்சமின்றி அன்பு செய்ய என்ற விருது வாக்கை, அந்த மடலிலே உள்ள வசனங்களை வார்த்தைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதிலே இவ்வாறு இருக்கும். இதோ அன்பில் அச்சம் இடமில்லை, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும், நிறை அன்பு அச்சத்தை அகற்றிடும். அச்சத்திற்கும் அன்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த காலகட்டத்திலே குடும்பங்களிலே 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு உருகி உருகி காதலிப்பார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 3 மாதம் 6 மாதம் 7 மாதத்திற்குள்ளாக கூட பிரிந்து போகின்ற நிலைமைகளை, டைவர்ஸுக்காக கோர்ட்டு படிகளை ஏறுவதை எல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த காலத்திலே கூடி இணைந்து வாழ்வதற்கு, குடும்பமாக இறைவன் முன்னிலையில் இணைந்த மனங்கள் அச்சமின்றி அன்பு செய்ய முடியாமல் தொடர்ந்து பயணிக்க இயலாமல் போகின்ற தருணங்களை நாம் பல குடும்பங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்திலே தான் அச்சமின்றி அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துணிவுடன் எதிர்நோக்க நமது புனிதரை பற்றி ஒரு சிறிய குறு நாடகத்தை நாம் கண்டோம், தியானித்தோம். அவருடைய ஆன்ம தந்தை, அந்த துறவர சபையை ஏற்படுத்திய அசிசியார் அவருக்கு எழுதிய மடல், கொடுத்த காட்சி மற்றும் அவரை பற்றி எடுத்து சொன்னது. இதோ தியானமின்றி மறையுரைகள் இருக்க முடியாது, உம்முடைய பிரசங்கங்கள் இருக்கக்கூடாது என்று கொடுத்த அறிவுரை, அதை கொடுத்த அறிவுரையை எடுத்து இவர் வாழ்ந்த விதம்தான் இவரை கோடி அற்புதர் என்று நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல அட்வைஸ் பண்ண நாம கேட்கிறோமா, அல்லது நாம அட்வைஸ் பண்ணா மற்றவங்க கேட்கிறாங்களா? உடனே அட்வைஸ் பண்றவங்களை பார்த்து இன்றைய இளைஞர் சொல்ற ரொம்ப அருமையான வார்த்தை என்னது?
அட்வைஸ் பண்ற பெரியவங்களை பார்த்து, இல்லைன்னா ஈவன் சக தோழர்களை பார்த்து பூமர் பாய், எஸ் பூமர் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? யார் அட்வைஸ் பண்ணாலும் சொல்ற. ஆனா அந்தோனியார் பாருங்கள், ஒரு இளைஞராக இருந்து அந்த காலகட்டத்திலே புனிதராக வாழ்ந்து வழிகாட்டிய அசிசியாரை பின்பற்றி இவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பல பல நிகழ்வுகளை, எவ்வாறு இவர் இந்த அசிசியார் துறவற சபையிலே சேர்ந்தார் என்பதை பற்றியெல்லாம் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவர் ஒரு மறை போதகராக வெளிநாடுகளுக்கு சென்று மறையுரை ஆற்ற வேண்டும், தனது உயிரை தியாகம் செய்து வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசை இருக்குது என்று சொல்லுவார்கள், ஆனால் ஆசையை கடவுளுடைய திட்டம் வேறு மாதிரியாக வழிநடத்தி செல்லும் பொழுது அதற்கும் கூட தலை வணங்கி தன்னுடைய விருப்பத்திற்கு நேர்மாறான நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் கூட அச்சமின்றி ஆண்டவருக்கு மட்டுமே அடிமையாக இருக்கின்ற அந்த மனநிலையை நம்முடைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் துணிவுடன் எதிர்நோக்கும் திறன் என்பது. இந்த துணிவுடன் எதிர்நோக்குவது, இந்த துணிவுடன் எதிர்நோக்குவதற்கு ஒரு விவிலிய வார்த்தை உங்கள் மனதிலே இன்று ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நம்ம புனிதருடைய நம்பர் என்னது? 13 இல்லையா? நம்ம புனிதருடைய ஃபீஸ்ட் 13. அந்த 13 மார்க் நற்செய்தியிலே எடுத்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளின் மைய கருத்தோடு மார்க் நற்செய்தி 13:13 எனது பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பர். நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களை அதிகமான பேர் அன்பு செய்ய மாட்டாங்க. மற்றவங்க அன்பு செய்யறதுக்காக நீங்க எதிர்நோக்காதீர்கள். அதுதான் அந்தோனியாருடைய அந்த ஆன்ம தந்தை சொல்வார், நாங்கள் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் கொடுக்கப்படுவர்களாகும். நாங்கள் பிறருடைய அக்செப்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள். எனவே அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யப்பட, அதுதான் புனித அசிசியாருடைய ஜபத்திலே வாசம். அதை அந்தோனியார் பின்பற்றினார். எல்லோரும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நான் பிறரை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் ஆண்டவர் இயேசு மார்க் நற்செய்தி 13:13 இறைவசனத்திலே எல்லோரும் என் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள், ஆனால் இறுதி வரை மன துணிவுடன் மீட்பு பெறுவர். இறுதி வரை மன துணிவுடன் என்னை பின்பற்றுபவர். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் எத்தனையோ சபைகள் சொல்லுகின்ற நற்செய்தி, இதோ நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தீர்கள் என்றால், தசம பாகத்தை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வத்துக்கு மேலே செல்வம், செல்வத்துக்கு மேலே செல்வம், அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங் டிவி, பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங். ஆனால் எத்தகைய பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். லூக்கா நற்செய்தி 9:23 என்னை பின்பற்றி வருகிறவர் நாள்தோறும், வாரத்திற்கு ஒரு தடவை இல்லை, நாள்தோறும் தனது சிலுவையை சுமந்து கொண்டு, மற்றவங்களுக்கு சிலுவையாக இருக்காதீர்கள், மாறாக உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். நாள்தோறும் தனது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வழிகாட்டுகின்றார். இப்படிதான் ஒரு தடவை சாமியார் ஒருத்தர் பிரசங்க வச்சுட்டு இருந்தாரு. நீங்க உங்களுடைய சிலுவையை சுமக்கணும், வீட்டுக்கு போனவுடனே சிலுவையை சுமக்கணும், சிலுவையை சுமக்கணும்னு சொல்லி சொன்னதை கேட்டோன்னே வீட்டுக்கு போனவுடனே ஒருத்தர் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு போனார். என்னப்பா எங்க போனாலும் பொண்டாட்டியை தூக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ஃபாதரு பிரசங்கத்தில் சொன்னாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு சுத்த சொல்லிட்டு. இல்ல, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ சிலுவையாக இல்லை, மாறாக சுகமான சுமையை இணைப்பாளர்களாக அவர்கள் இணைந்து சுமக்க வேண்டும். எப்படி மாட்டு வண்டியில, இப்பெல்லாம் மாட்டு வண்டி எங்கேயும் பார்க்கறது இல்லை, பல்சர் தான் மாடு மாதிரி பெருசா இருக்கு. ஆனால் மாட்டு வண்டியிலே எப்படி, இரட்டை மாட்டு வண்டியிலே 2 மாடுகளும்
தன்னுடைய தோளிலே சுமையை தாங்கிச் செல்கின்றதோ. ஒரு மாடு சுணக்க காய்ச்சிட்டு கீழே உட்கார போச்சுன்னா அடுத்த மாட்டிற்கு அந்த சுமை அதிகமாகிவிடும். ஆனா அந்த இணை மாடுக்கு சுமை அதிகமாக கூடாது என்பதற்காக இந்த மாடு எப்படி சுமையை தூக்கி செல்கிறோம், அதுபோல குடும்பங்களிலே கணவன் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகளும் இணைந்து குடும்பத்தின் பாரத்தை, அது பொருளாதார பாரமாக இருந்தாலும் மற்ற பாரங்களாக இருந்தாலும் அந்த பாரத்தை இணைந்து துணிவுடன் சுமக்கும் பொழுது, அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் மன உறுதியோடு உனது சுமையை தாங்கு, மன உறுதியுடன் நீ உன்னுடைய பணிகளை சிறப்பாக செய் என்று அவருக்கு அறிவுரை கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, தீமோத்தேயு தன்னுடைய தலைவர் பவுல் கொடுத்த அறிவுரைகளை பூமர் என்று ஒதுக்கவில்லை. அல்லது புனித அந்தோனியார் தன்னுடைய சபை தலைவர் பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன வார்த்தைகளை கிரிஞ்ச் பண்றாரு. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள்லாம்? கிரிஞ்சா பேசாத, இல்ல அப்படி சொல்லவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளை, அறிவுரைகளை எடுத்துக்கொண்டதால் அவருடைய வாழ்க்கையிலே நூற்றாண்டுகளை கடந்து துணிவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டிலே நாம் சிறப்பிக்கின்ற இந்த அர்த்தமுள்ள விழா கொண்டாட்டம் வெறும் 10ஓடு 1 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று பயணித்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களே. மாறாக அர்த்தமுள்ள விழாவை ஆரம்பித்த நாம் இறுதி வரை மன துணிவுடன் இருங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக இருப்பீர்கள். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்வோம், ஆசீர் பெறுவோம்.